லைஃப்ல ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து என்ன காப்பாத்தின இடம் தான் இது. என்னோட குழந்தை பொறந்து 43வது நாள் தான் வாட்டி நான் இங்க வந்தேன். நைட்டெல்லாம் தூக்கம் ரொம்ப கம்மி. அதே மாதிரி நெறைய போஸ்ட்பார்டம் ஃபியர் எல்லாம் இருந்த டைம் அது. என்கிட்ட இருந்து குழந்தைய யாராச்சும் எடுத்துட்டு போயிருவாங்களா? அதே மாதிரி வீட்ட விட்டே வெளியில வர முடியாம அங்கேயே நான் ஸ்ட்ரக் ஆயிருவேனா? அப்படின்னு நெறைய தாட்ஸ் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஊர் சுத்துறது எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமா இருந்ததுனாலயோ என்னவோ, இங்க வந்த உடனே என்னோட தாட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. என்னோட குழந்தைய யாரும் தூக்கிட்டும் போறதில்ல. என்னோட லைஃப் இங்க முடிய போறதும் இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்து நிக்கும்போது, அந்த ஹார்ட் டைம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஃபேஸ் பண்ணிக்கிட்டேன்னு, எனக்கே என்ன பார்த்து கொஞ்சம் ப்ரவுடா தான் இருக்கு. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல கன்ஃப்யூஸ்டா நின்னுட்டு இருப்போம். அது ஒரு இருட்டான குகைக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கும். எங்க இருந்தாச்சும் ஒரு லைட் கிடைக்காம அங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பொறுத்தவரைக்கும் டிராவல் ஹீல்ஸ் மீ. உங்களுக்கும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். ஸோ டூ வாட் யூ லவ் டு ஃபைண்ட் யுவர்செல்ஃப் அகைன்.